Good morning students. Welcome to our Happy Math channel. இந்த சேனலில் 10th பப்ளிக்கில் மேக்ஸில் கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டினையும் ஈஸியாக அட்டன் பண்ணுறதுக்கு தேவையான முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். குட் மார்னிங். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 2 5 மார்க் கொஸ்டின்ஸ் நம்ம அதில் அட்டன் பண்ணணும். அந்த 2 5 மார்க்கும் நான் கொடுக்கக்கூடிய 4 மாடலுக்குள்ளே தான் வரப்போகுது. அதை தெளிவாக நான் சொல்லித்தரேன், கற்றுக்கோங்க. அதை கற்றுக்கிட்டிங்கன்னா 2 5 மார்க் கண்டிப்பாக அட்டன் பண்ணிட முடியும். முதல்ல அதுக்கு என்ன பேசிக் நமக்கு தெரியணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்னால் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நேச்சுரல் நம்பர் அப்படின்னா n அப்படிங்கிற லெட்டரில் குறிக்கணும். நேச்சுரல் நம்பர் எப்பயுமே 1ல் தான் தொடங்கும். 1ல் தொடங்கி தொடர்ந்து போயிட்டே இருக்கும். 1 2 3 4 5 அப் டு டாட் அப்படின்னு போயிட்டே இருக்கும். இதில் ஜீரோவோ நெகட்டிவ் நம்பர்ஸோ நமக்கு வராது. அதே மாதிரி ஹோல் நம்பர் ஸ்டார்ட் வித் 0. 0ல் ஸ்டார்ட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் 1 2 3 4 5 அப் டு டாட். இது ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். நேச்சுரல் நம்பர்னால் 1 2 3 4, ஹோல் நம்பர்னால் 0 1 2 3 4 5. இது ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது எதுக்காக இந்த செட்ஸில் நேச்சுரல் நம்பர் ஹோல் நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போது நமக்கு மேக்ஸில் 5 மார்க் கொஸ்டினில் எப்படி கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ அப்படிங்கிற செட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்றாங்க. இதில் எக்ஸோட வேல்யூ வந்து லெஸ் தென் 5 அப்படின்னு கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் மேக்ஸிமம் நமக்கு 5 மார்க்கில் கேட்குறாங்க. அப்போது இதை செய்யணும் அப்படின்னா நமக்கு ஹோல் நம்பர்னால் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சாதான் ஏ செட்டை நம்மளால் எழுத முடியும். அப்போது ஏங்கிற செட் என்னது? ஹோல் நம்பர் எதில் ஸ்டார்ட் ஆகும்? 0ல் ஸ்டார்ட் ஆகும். அப்போது 0 1 2 3 4 நமக்கு 5 வருமா அப்படின்னா நிச்சயமாக வராது. என்ன காரணம் அப்படின்னா, எக்ஸ் லெஸ் தென் 5 அப்படின்னா 5க்கும் குறைவான நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ நம்ம 5 அதை கன்சிடர் பண்ணக்கூடாது. இதுதான் ஏங்கிற செட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ். அடுத்து பிங்கிற செட்டில் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போது எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போது நேச்சுரல் நம்பர் அப்படிங்கிறது என்னது? 1ல் ஸ்டார்ட் ஆகக்கூடிய நம்பர். அப்போ 1 2 3 4 வருமா அப்படின்னா கன்ஃபார்மாக வரும். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 4 விட குறைவான நம்பர்ஸ். ஸோ நம்ம 4ம் பிங்கிற செட்டில் எடுத்துக்கணும். அப்போ இதுதான் பிங்கிற செட்டு. அப்போது ஏங்கிற செட், இது பிங்கிற செட். ஏ வந்து ஹோல் நம்பர்னால 0 எடுத்தோம். பி வந்து நேச்சுரல் நம்பர்னால 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் வேறு என்ன பேசிக்ஸ் நமக்கு வேணும் 5 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ யூனியன் பி அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஏ யூனியன் பி அப்படின்னா ஏங்கிற செட்டில் இருக்கக்கூடிய நம்பர், பியில் இருக்கிற நம்பர், 2 நம்பரையும் ஒரே செட்டுக்குள்ளே எழுதிடணும். ஏங்கிற செட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் 0 1 2 3 4. பிங்கிற செட்டில் இருக்கக்கூடிய நம்பர் 1 2 3 4. ஆல்ரெடி எழுதிட்டனால மறுபடியும் எழுத தேவையில்லை. அப்போ ஏ யூனியன் பினா ஏயில் இருக்கக்கூடிய நம்பர் ப்ளஸ் பியில் இருக்கக்கூடிய நம்பர். இதுதான் ஏ யூனியன் பி. நெக்ஸ்ட் ஏ இன்டர்செக்ட் பி. ஏ இன்டர்செக்ட் பி அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா, ஏங்கிற செட்லேயும் இருக்கணும், பிங்கிற செட்லேயும் இருக்கணும். 2லேயுமே இருக்கக்கூடிய காமன் எலமெண்ட்டு. ஏல 1 இருக்குது, பியில் 1 இருக்குது. அப்போ 1. ஏல இருக்கக்கூடிய 2 பிலையும் இருக்குது. அப்போ 2. ஏயில் இருக்கக்கூடிய 3 பிலையும் இருக்குது. அப்போ 3. ஏயில் இருக்கக்கூடிய 4 பிலையும் இருக்குது. அப்போ 4. இதுதான் நம்மளோட ஏ இன்டர்செக்ட் பி அப்படிங்கிறதோட வேல்யூ. ஏ யூனியன் பினா ஏ ப்ளஸ் பி.
ஏ பி ரெண்டுலேயும் இருக்கிறதையும் சேர்த்து எழுதிடணும். ஏ இன்டர்செக்ட் பினா ரெண்டுலேயுமே காமனாக இருக்கிற நம்பர்ஸ் மட்டும்தான் எழுதணும். இதில் 0 சேர்த்துருக்கோம், இதில் 0 சேர்க்கலை. என்ன ரீசன்? ஏ யூனியன் பினா ரெண்டில் இருக்கிறதையும் சேர்த்து எழுதிக்கலாம். ஆனால் அந்த 0 வந்து பியில் இல்லை. அதனால் ஏ இன்டர்செக்ஷன் பியில் நான் என்ன கொடுக்கல? 0வை கொடுக்கல. நெக்ஸ்ட் ஏ மைனஸ் பி அப்படின்னா என்ன மீனிங்? ஏயில் இருக்கிற எலமெண்ட்டை எழுதுங்க. 0 1 2 3 4 மைனஸ் பியில் இருக்கிற நம்பரை எழுதுங்க. 1 2 3 4. இப்போது ஏ மைனஸ் பி அப்படின்னா பி எனக்கு வேணாம். பியில் இருக்கிற நம்பர் எதுவுமே எனக்கு வேணாம். பியில் என்னென்ன நம்பர் இருக்குது? 1 2 3 4. அந்த நம்பர் எல்லாம் ஏயில் இருந்தாலும் ரிமூவ் பண்ணிடணும். ஏ மைனஸ் பி அப்படின்னா ஏயிலேருந்து பியை மைனஸ் பண்ணணும். பியில் இருக்கிற எல்லா நம்பரையும் கேன்சல் பண்ணிடணும். அதாவது 1 2 3 4 எல்லா நம்பரையும் விட்டுறணும். மீதி ஏ செட்டில் ரிமைனிங் என்ன இருக்குது? 0 இருக்குது. அதுதான் ஏ மைனஸ் பி அப்படிங்கிற செட்டு. அடுத்து 10th நம்ம படிக்கக்கூடியது ஏ கிராஸ் பி. புதுசாக நம்ம 10th இதை தான் கற்றுக்க போகிறோம். ஏங்கிற செட்டில் 1 2 3ங்கிற நம்பர் இருக்குது. பிங்கிற செட்டில் 2 3 இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஏ கிராஸ் பி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏயில் இருக்கக்கூடிய நம்பரை பியோட கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். எப்படி பண்ணுறது அப்படின்னா ஏயில் இப்போ 1 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பியில் இருக்கக்கூடிய நம்பரோட ஜாயின் பண்ணி எழுதணும். ஏயில் 1 எடுத்துக்கோங்க, பியில் இருக்கக்கூடிய 2 எடுத்துக்கோங்க. அப்போ 1 2. அந்த 1 பியில் அடுத்த நம்பர் என்ன இருக்குது? 3. அப்போ 1 3. அடுத்து 2 ஏல அடுத்த நம்பர் என்னது? 2. பியில் நம்பர் ஃபஸ்ட் நம்பர் என்னது? 2. அடுத்து 2 3. அடுத்து ஏயில் தேர்ட் நம்பர் என்னது? 3. 3 2. 3 3. அவ்வளோதான். அதாவது ஏயில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பரையும் பியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பரோடையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். இதுதான் ஏ கிராஸ் பி. அப்போது பி கிராஸ் ஏ எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செட்டில் பியை முதல்ல எடுத்து எழுதிடணும். பியில் என்னென்ன நம்பர் இருக்குது? 2 3 இருக்குது. அடுத்து ஏயில் என்ன நம்பர் இருக்குது? 1 2 3 இருக்குது. அப்போது பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பியில் ஃபஸ்ட் நம்பர் என்னம்மா? 2. ஏயில் ஃபஸ்ட் நம்பர் என்னதுமா? 1. அப்போது 2 1 2 2 2 3. 2 எடுத்து ஏயில் இருக்கக்கூடிய 1ஓட ப்ராடக்ட் பண்ணியாச்சு, 2ஓட ப்ராடக்ட் பண்ணியாச்சு, 3ஓட ப்ராடக்ட் பண்ணியாச்சு. அடுத்த நம்பர் என்னது? 3. 3 1 3 2 3 3. அவ்வளோதான். இதுதான் பி கிராஸ் ஏ. ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த பேசிக்ஸ் மட்டும் நமக்கு 5 மார்க் செய்யறதுக்கு போதுமானது. மீதி முக்கியமான சம்ஸ் 1 by 1 நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.